கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்ரீ என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? போராடி கொண்டிருக்கிற ஆவி விழுந்து போகும் என்று இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். இன்னைக்கு எந்த ஆவி உன் சரீரத்துல போராடி கொண்டிருந்தாலும், உன்னுடைய வேலையில போராடி கொண்டிருந்தாலும், உன் குடும்பத்துல போராடி கொண்டிருந்தாலும், அது எழும்பி நிற்காம அது அப்படியே விழுந்து போகும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் வாசித்த வேத பகுதியை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி காட்டுறேன். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்ரீ, அவளுக்கு தீராத உதிரப்போக்கு. அப்ப இவளுக்கு இது வியாதின்னு இவ நினைச்சிட்டு இருக்கிறா. அப்படிதானே? நீங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப வியாதியா இருக்குதுன்னா இவ இருக்கிறதுலயே பயங்கர ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்கிட்ட போனா டாக்டரும் இவளுக்கு இது சரியாயிரும்னு மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இவா அதையெல்லாம் சாப்பிட்டா தன்னுடைய சொத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இழந்து எல்லாம் இழந்தது தான் மிச்சமே தவிர சற்றாகிலும் அவளுக்கு குணமடையலைன்னு இருக்கு. கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமே. அப்போ நான் வேதத்தை படிக்கும்போது உங்களை காட்டுனாரு கர்த்தர். என்ன சொன்னார் தெரியுமா? இது வியாதியா இருந்துச்சுன்னா நீ தின்ன மாத்திரையிலையும் டாக்டர் தந்த கவுன்சிலிங்லையும் இதெல்லாம் சரியா இருக்கும். இதுக்கு பேரு வியாதி இல்லை, இதுக்கு பேரு போராட்டம்னு இயேசுவனுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட உடனே அந்த போராட்டம் அந்நேரமே நின்றுச்சு. பார்த்தீங்களாங்க? அப்ப இன்னைக்கு வியாதின்னு உனக்கு ஒரு பேரை சொல்லிட்டு தர்றதுக்கு பேரு போராட்டம். ஸ்கேன்ல போய் பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஆனா உனக்கு போராட்டமாவே இருக்கும். இதுக்கு பேரு போராடி கொண்டிருக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினால கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உன்னை தொட்டு இந்த நேரத்துல விடுதலையாக்கும். பைபிள்ல நீர்க்கோவைன்னு வியாதி இருக்கு, ஜோரோன்னு வியாதி இருக்கு, இழுப்புன்னு வியாதி இருக்கு. லாசருடைய வியாதிக்கு மட்டும் பைபிள்ல பேரே இல்லை. பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கல்லறையில போய் இது கட்டுன்னு சொன்னார். அதுக்கு பேரு போராட்டங்க. இன்னைக்கு நீ உன் தொண்டையில போராட்டமா, உன் வயிற்றுல போராட்டமா, உன் கிட்னியில போராட்டமா, உன் லிவர்ல போராட்டமா, உன் யூரின் பிளாடர்ல போராட்டமா, உன் ஸ்கின்னுல டிசீஸா? இன்னைக்கு நான் ஜோம் பண்றேன். வியாதினா என பிணையாளிகளுக்கு வைத்தியம் தேவைன்னு சொல்லியிருக்கு. சரியாயிரும். அப்படியும் சரியாகலைன்னா கேட்கவே மாட்டுக்கு. டோஸை கூட்டி கொடுத்தாலும் கேட்காது. நிறைய பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுட்டோம், அதுக்கு பேரே ஸ்லீப்பிங் டேப்லெட், தூக்கம் வராமல் முழிச்சிருக்கிறான். அதுக்கு பேரு வியாதி இல்லை சகோதரா சகோதரி, அதுக்கு பேரு போராட்டம். இந்த போராட்டம் விழுந்து போகணும்னா இயேசுவினுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்படும். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து இந்த வல்லமை புறப்படுது. நீ இப்போ கேன்சர் பேஷண்டா இருக்கலாம், ஸ்கின் டிசீஸ்ல இருக்கலாம், சுகர் வியாதியில இருக்கலாம், தைராய்டுனால கஷ்டப்படலாம், நீர் கட்டி கொழுப்பு கட்டினால நீ கஷ்டப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பெரிய ஹீலிங்கை நான் தரப்போகிறேன். ஹோலி ஸ்பிரிட், பெரிய ஹீலிங்கை நான் தரப்போகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஷபா ரபா லபா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி.
போராடி கொண்டிருக்கிற சில போராட்டம் இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஆகட்டும்னு நான் ஜெபம் பண்றேன். ஆவியானவருடைய வல்லமை இறங்கி போராடி கொண்டிருக்கிற போராட்டம் விழுந்து போக கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவீராக. நீரே அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.